ஓமன் நாட்டில் கப்பல் துறைமுகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த நிஷாந்த் என்பவர் திடீரென உடல்நலக்குறைவால், அதாவது வாந்தி மயக்கம் என்ற நிலையில், மிக மோசமான நிலையில் இருக்கும்போது அவருக்கு சரியான மருத்துவம் கொடுக்க தவறியதால் பரிதாபமாக உயிரிழந்தார். இது அந்த கப்பல் நிர்வாகம் கவனிக்கவில்லை. கப்பல் நிர்வாகம் கவனிக்காத காரணத்தினால் அவருடைய உயிர் பரிதாபமாக போய்விட்டது. அவருடைய குடும்பம் இன்றைக்கு நடுத்தருவில் நிற்கிற ஒரு அவல நிலைக்கு வந்துவிட்டது. எனவே அந்த குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய இழப்பீடுகளை உடனடியாக கப்பல் நிர்வாகம் கொடுக்க வேண்டும். அதே தருணத்தில் அவருடைய உடல் அந்த நாட்டிலிருந்து அவருடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைப்பதற்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக கோட்டைக்குப்பம் மீனவர்கள் பிரச்சனை. கோட்டைக்குப்பம் மீனவர்களும் தலித் மக்களுக்கும் கொஞ்ச நாளாக மோதல் வந்துள்ளது. மீனவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியான நிலையில் இப்பொழுது இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், விடுதலை சிறுத்தை கட்சியோட வன்னியரசு அவர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்துள்ளார். வந்து இரு தரப்பிலும் உள்ள பிரச்சனைகளை கேட்கவில்லை. தலித் மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் கேட்டு அவர்களுக்கு சார்பாகவே வந்து அவர்கள் பேசி முடித்துள்ளார்கள். கடல் எங்குள்ளதோ அங்குதான் ஃபைபர் படகை நிறுத்த முடியும். கடற்கரையை விட்டுட்டு வேற காட்டு பகுதியில் நிறுத்தினால் தொழில் செய்வதற்கு எப்படி வசதியாக இருக்கும்? ஆட்சியாளர்களே, நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடல் எங்க இருக்குமோ அங்கதான் ஃபைபர் படகை நிப்பாட்ட முடியும். ஆனால் இங்கு ஜேசிபி கிரைனை வச்சு அந்த படகுகளை, ஃபைபர் படகுகளை தூக்கி தூக்கி இடம் மாத்தினாங்க. பெண்கள், மீனவ பெண்கள் மீது அடிதடி நடத்தினாங்க. காவல்துறை அடிதடி நடத்தி பெண்கள் மீதும் ஆண்கள் மீதும் ஒட்டுமொத்த மீனவர்கள் மீதும் வழக்குகளை அவர்கள் பதிந்துள்ளார்கள். நியாயத்தோடும் நீதியோடும் நேர்மையோடும் செயல்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்களுக்கு நாங்க மீனவ பெண்கள் கோரிக்கை வைக்கிறோம். இங்க அநியாயம் நடந்திருக்கு. வன்னியரசு அவர்கள் ஒரு தரப்பாவே செயல்பட்டுள்ளது. மீனவ மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தை கட்சியில ஆயிரக்கணக்கான மீனவர்கள் பயணித்து வர்றாங்க. அத்தனை பேரும் அதிருப்தியில இருக்காங்க. எங்களுக்கே பாதுகாப்பு இல்லையா? இப்ப என்னை எடுத்துட்டா கூட என்னுடைய சமூகம் விழிப்புணர்வு, என்னுடைய சமூகத்தோடைய உரிமைகளை மீட்டெடுக்க முடியாதா அப்படிங்கிற எண்ணத்துலதான் நான் விடுதலை சிறுத்தை கட்சியில சேர்ந்தேன். எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டு வந்த கட்சியிலேயே எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கணும்னு நினைச்சனா எப்படி எங்களுக்கு இங்க பயணிக்க முடியும்? எங்களுக்கு யாரு எங்களுக்கு உதவி பண்ணுவாங்க? ஏற்கனவே மீனவ மக்களை ரொம்ப ஒடுக்கி எடுக்கிறாங்க. அந்த வகையில இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆளும் வர்க்கங்கள் அத்தனை பேரும் மீனவ மக்களை ஒடுக்கி எடுக்கிறது எங்களுக்கு நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். எங்களுக்கு ஆட்சியாளர்கள் மேல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மீனவ மக்களுடைய பிரச்சனையை சரி செய்யணும். மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் என்பவர் இந்த விஷயத்துல எட்டி கூட பார்க்கல. அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. அந்த சம்பவம் இடத்துக்கு எப்படி வன்னியரசன் அவங்க மக்களை பார்க்க போனாங்களோ அந்த மாதிரி மீனவ மக்களை பார்க்க வரையில யாரு? மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் என்பவர். இந்த ஸ்ரீநாத் என்பவர் இதுவரைக்கும் இந்த மக்களை சந்திக்காததுனால இங்க மீனவர்களிடத்திலேயே இவர்களுக்காக நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம், நம் பிரச்சனைகளுக்கு முன்னுக்கு வரக்கூடிய ஆளுத்தான் நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்து இப்போது அவர்கள் அதிருப்தியில் உள்ளார்கள், மீனவ மக்கள் அத்தனை பேரும். எனவே ஸ்ரீநாத் மீன்வளத்துறை அமைச்சருடைய போக்கு இப்படியே இருந்துட்டு இருந்துச்சுன்னா கடுமையான போராட்டங்கள் மீன்வளத்துறை அமைச்சருக்கு எதிராக மீனவ மக்கள் புரட்சிப்படை இயக்கம் சார்பா நடத்த வேண்டியது வரும். என் பேர் டிலைட்டா ரவி, மணப்பாடு, மீனவ பெண்கள் புரட்சிப்படை இயக்கம்.